ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா. ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரியவா காஞ்சிபுரத்துல இருந்த சமயம் அது. வழக்கமா அவரை தரிசனம் பண்ண வர்றவா கூட்டம் நிறைஞ்சிருந்த நாள் அது. அந்த கூட்டத்துல இளம் வயதுடைய ஒரு தம்பதியும் இருந்தா. கணவர் கையில பிறந்த 6-7 மாச குழந்தை ஒன்று இருந்தது. குழந்தையை தூக்கி கொண்டு மனைவியையும் தாங்கிண்டு வரிசையில் மெதுவாக நடந்து வந்தார் அவர். அந்யோன்யமான தம்பதிகளை வாங்கிறது பார்த்த பொழுதே பட்டவர்த்தனமா தெரிஞ்சது. அவ கிட்ட நெருங்கினதும் தான் தெரிஞ்சது அந்த பெண்மணிக்கு பார்வை இல்லைங்கிறது. பலரும் முச்சுக்கொட்டி வருத்தப்பட்டதை அவர் கவனிச்ச மாதிரியே காட்டிக்கல. நேரா பெரியவா முன்னால போய் நின்னா. அவளை பார்த்ததும், என்ன மலையாள தேசத்துல இருந்து வரேளா? இந்த மடத்தோட ஆதிகுரு அவதார கஷேத்திரம் அது அப்படின்னார் மகா பெரியவா. 2 பேரும் ஆமா அங்கிருந்துதான் வரோம் அப்படிங்கிற மாதிரி தலையை அசைச்சா. என்ன விஷயம் என்று கேட்டார் ஆச்சாரியா. இவள் என்னோட மனைவி. இந்த குழந்தையை கருவுல தாங்கின்னு இருக்கிறச்சு நிறை மாசத்துல எதிர்பாராத விதமா கால் தடுக்கி கீழே விழுந்துட்டா. தலையில் பலமா அடிபட்டுடுத்து. பகவான் கிருப்பையில கர்ப்பத்துல இருந்த குழந்தைக்கு ஒன்னும் ஆகல. குழந்தையும் நார்மலா பொருந்தது. ஆனால் அதுக்கு அப்புறமா தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. இவளுக்கு அடிக்கடி ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. போதாக்குறைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்வையும் பறி போயிடுத்து. நானும் பார்க்காத வைத்தியம் இல்ல, போகாத கோவிலும் இல்ல. உன் கஷ்டம் புரியறது. ஆமா, இங்க என்ன பாக்குறதுக்கு ஏன் வந்தே? பரிவோடு கேட்டார் ஆச்சாரியா. இவளுக்கு பார்வை போனதுக்கு தெய்வ குத்தம் ஏதாவது காரணமா இருக்குமோன்னு எங்க ஊர் வழக்கப்படி குடும்பத்துக்கு பரிச்சயமான நம்பூதிரி ஒருத்தர்கிட்ட பிரச்சனம் பார்த்தோம். க்ஷேத்ராடனம் செஞ்சா நிவர்த்தி ஆகிடும், இவளுக்கு பார்வை வந்துடும்னு அவர் சொன்னார். அதான் குழந்தையையும் இவளையும் கூட்டிண்டு க்ஷேத்ராடனம் பண்ணி தீர்த்த ஸ்நானமும் சுவாமி தரிசனமும் பண்ணிட்டு வரேன். கோவில்களுக்கு போற சரி, இங்க எதுக்கு வந்த? இது கோவில் இல்லையே என்றார் பெரியவா. நீங்க கோவில் இல்லைன்னு சொல்றேன், ஆனா இதுதான் நடமாடும் தெய்வம் இருக்கிற இடம்னு வைத்தீஸ்வரன் கோவில்ல இருக்கிற குருக்கள் ஒருத்தர் சொன்னார். கலியுகத்துல வரக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எல்லாம் மருந்தா இருக்கிற மகான் காஞ்சிபுரத்துல இருக்கார். அவரை போய் பார், உன்னோட மனைவிக்கு பார்வை கிடைக்கும்னு அவர்தான் சொன்னார். அதான் உங்களை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். பவ்யமாய் அவர் சொல்ல அவரது மனைவியும் ஆமாங்கிற மாதிரி தலையை அசைச்சா. மௌனமா அவளை ஒரு நிமிஷம் பார்த்தார் மகா பெரியவா. முதல்ல உங்களை பார்க்க வர்றதுனால என்ன எடுத்துட்டு வரணும்னு எங்களுக்கு தெரியல, அதனால இதை மட்டும் வாங்கிட்டு வந்தோம். கையில் இருந்த கொஞ்சம் வாழைப்பழத்தை மகா பெரியவா முன்னால வச்சு நமஸ்காரம் பண்ணினா. தன்னுடைய மனைவியையும் நமஸ்காரம் செய்ய சொல்லி அதுக்கு ஒத்தாசையும் பண்ணினார். அப்புறம் குழந்தையையும் ஆச்சாரியா திருவடியில் விட்டு எடுத்துக்கொண்டார். அப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு புறப்படலாம்னு நினைச்சு கையை நீட்டினவர்கிட்ட ஆச்சாரியா, ஒரு நிமிஷம் இருங்கோ அப்படின்னார். தனக்கு பக்கத்துல இருந்த அணுக்கு தொண்டர் ஒருத்தர் கிட்ட, யார்கிட்டயாவது டார்ச் லைட் இருக்கான்னு கேளு அப்படின்னார் பெரியவா. அதுக்காகவே கொண்டு வந்தவர் மாதிரி கூட்டத்துல ஒருத்தர் தன்னோட ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு இருந்த டார்ச்சை எடுத்து தொண்டர் கிட்ட கொடுத்தார். டார்ச் லைட்டை அணுக்கு தொண்டர் ஒரு மூங்கில் தட்டுல வச்சு கொடுத்தார். அதை எடுத்துட்ட ஆச்சாரியா தன்னோட முகத்துக்கு நேரா அதை திருப்பி ஆன் செய்தார். டார்ச்சில் இருந்து வெளிச்சம் பரவி மகானோட முகத்துல பட்டு, முகத்துல படர்ந்த வெளிச்சம் தவிர மீதி அவர் தலைக்கு பின்னால இருந்த சுவர்ல பட்டு அப்படியே பூர்ண ஒளிவட்டமா ஜொலிச்சது. அங்க இருந்த எல்லாரும் அந்த பரவச காட்சியை பார்த்துட்டு இருக்கிறச்சு ஆச்சாரியா அந்த நபரை கூப்பிட்டார். உன்னோட பாரியா கிட்ட நான் தெரியறேனான்னு கேளு அப்படின்னார். வந்தவர் திரும்பி தன்னோட மனைவி கிட்ட அதை கேட்கறதுக்குள்ள, ஆஹா, என்ன ஒரு தேஜோமயமான சன்னியாசி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார், அவர் எனக்கு நன்னா தெரியறதே அப்படின்னு பரவசமா சந்தோஷமா குரல் கொடுத்தா அவரோட மனைவி. 2 பேரும் பரம சந்தோஷமா மகா பெரியவாளை திரும்பவும் நமஸ்காரம் பண்ணினா. நான் பெத்த குழந்தையோட முகத்தையே பார்க்க முடியாமல் போயிடுமோன்னு நினைச்சு தினம் ஏங்கினேன். உங்களாலதான் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு தழுதழுக்க சொல்லி மகா பெரியவாளை கையெடுத்து கும்பிட்டார் அந்த பெண்மணி. அடடே, உனக்கு பார்வை என்னால வந்ததுன்னு நான் சொல்றேன், எனக்கு என்னமோ அப்படி தோணல. நீங்க இத்தனை நாளா தரிசனம் பண்ணின்னு வந்தேளே, அந்த தெய்வங்களோட அனுகிரகம் தான் உனக்கு பார்வை கிடைக்க பண்ணிருக்கு. க்ஷேமமா ஒரு குறையும் இல்லாமல் இருப்பேள். சௌக்கியமா போயிட்டு வாங்கும். குங்கும பிரசாதமும் ஒரு ஆரஞ்சும் கொடுத்து ஆசிர்வதித்தார் மகா பெரியவா. எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தான் செய்யலன்னு சொல்லிக்கிற மகா பெரியவாளோட மகத்துவத்தை நினைச்சு சிலிர்ப்போட பிரசாதத்தை வாங்கி கொண்டு புறப்பட்டா அந்த தம்பதியர். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.